அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 28ஆம் தேதி. ஆந்திர முன்னாள் முதல்வர் என்.டி. ராமாராவ், என்டிஆர் என்று பாசத்துடன் அழைக்கப்பட்ட தெலுங்கு திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வரும் மாபெரும் மக்கள் தலைவராக போற்றப்பட்ட என்.டி. ராமாராவ் பிறந்த தினம் இன்று. ஆந்திர மாநிலம் நிம்மகுரு என்ற கிராமத்தில் வளமான செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 1923ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். இவரது இயற்பெயர் நண்டமுரி தாரக ராமராவ். தந்தை ஒரு விவசாயி. சொந்த ஊரில் தொடக்க கல்வி பயின்றார். பின்னர் இவரது மாமா இவரை தத்து எடுத்துக்கொண்டதால் அவருடன் விஜயவாடா சென்றார். அங்கேயே ஒரு பள்ளியில் படித்தார். நல்ல குரல் வளம் இருந்ததால் இளம் வயதில் பெரும்பாலான நேரங்களில் பாடல்கள் பாடுவதில் ஆர்வமாக இருந்தார். திடீரென்று குடும்பம் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் பள்ளி படிப்பு தாமதமானது. 20வது வயதுக்கு மேல் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இந்திய சிவில் சர்வீஸ் வேலை கிடைத்தாலும் தெலுங்கு திரையுலகையே இவர் தேர்ந்தெடுத்தார். நடிப்பின் மீது பற்றுக்கொண்ட காரணமாக கல்லூரி நாடகங்களிலும் மற்ற மேடை நாடகங்களிலும் தீவிரமாக கலந்து கொண்டார். 1947ஆம் ஆண்டு மனதேசம் என்ற படத்தில் சிறு வேடத்தில் நடித்தார். அதன் பிறகு தயாரிப்பாளர் பி.ஏ. சுப்பாராவின் பல்லேடுரி பில்ல அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். இது தென்னிந்தியா முழுவதும் வெற்றிகரமாக ஓடி இவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது, ஸ்டார் அந்தஸ்து. 1951இல் தெலுங்கு, தமிழ் என இரு மொழிகளிலும் வெளிவந்த பாதாள பைரவி திரைப்படம் இந்தியா முழுவதும் ஓடி அபார வெற்றி பெற்றது. மல்லேஸ்வரி, சந்திரகாரம் ஆகியவை இவரது திரைப்பட வாழ்வில் குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள். லவகுசா, மாயா பஜார் திரைப்படங்கள் இவரது முந்தைய படங்களின் சாதனையை முறியடித்தன. பல புராண படங்களில் இவர் ஸ்ரீராமனாக, கிருஷ்ணனாக வலம் வந்து ரசிகர்களை கொள்ளை கொண்டார். அதன் பிறகு கிருஷ்ணன் வேடம் என்றாலே எம்டிஆர் தான் என்ற நிலை ஏற்பட்டது. பாமர மக்கள் இவரை பக்தியுடன் பார்த்தார்கள். தெலுங்கு திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றார்.